ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. டிஎன்ஏ இன்ஜினியரிங் அட்மிஷன் அதனோட கவுன்சிலிங் வந்து இப்போ நடைபெற்றுருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கான கவுன்சிலிங்கும் உங்களுக்கு நடைபெறும். இப்போ நம்ம இது வரைக்கும் போன வாரம் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி அண்டு ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் டேட்ஸு, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸு, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி வீடியோஸும் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டிஎன்இஏல சீட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எது அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் வீடியோஸும் நம்ம நிறைய இது பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு டாப் காலேஜஸ் வச்சு கம்ப்யூட்டர், இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் பார்த்தோம். அதிலே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதனோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸோட சாய்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாம் போனீங்கன்னா எப்படினாலும் 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 2.5 லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். டிஎன்ஏ அந்த கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போனாலுமே அவங்களுக்கு 1 lakh ப்ளஸ் அந்த இதுலேருந்தே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நீங்கள் சாய்ஸஸில் வைக்கும்போது டியூஷன் ஃபீ எல்லாம் சேர்த்து வர்றது ப்ளஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீயும் சேர்த்து ஒரு 1.25 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு இதில் முடிஞ்சிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு 12,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கவர்மெண்ட் எய்டட்னா 45,000 இருக்கும். செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ்னால் ஒரு 85,000 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஹாஸ்டலும் எல்லாமே சேர்த்து வரும்போது உங்களுக்கு 1.25 lakhs இல்லை 1.5 lakhs அந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே சேர்த்து பெர் இயருக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதே இது செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே வந்து 1.5 lakhs வந்து கட்டுற மாதிரி இருக்கும் டாப் காலேஜஸ்லலாம். இன்னும் உங்களுக்கு 1.5 to 2.5 lakhsமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோட சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா வந்து வேறு ஊர்லேருந்து வந்து படிக்கக்கூடிய, கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கக்கூடிய, கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கின அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து உதவும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு டாப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் கட் ஆஃப் ரேங்கிங் பொறுத்து நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் ரவுண்டு 1 வரக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் மாறுபடும். உங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இது வந்து ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட், உங்கள் காலேஜ் வந்து நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸில் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃபும் நான் வந்து டாப் ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சென்னை ரீஜனில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணாமல் சென்னை ரீஜனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான். நீங்கள் ஹாஸ்டலில் போகாமல் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இல்லை ரெண்டும் கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டாப் லிஸ்டான காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து இருக்குது. இதிலே ரவுண்டு 2 மாணவர்கள் வந்து இந்த சாய்ஸ் லிஸ்டெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இந்த டாப் காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலே அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் உங்கள் கட் ஆஃப்க்கு எது சூட் ஆகுமோ அதையும் பார்த்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக சிவில், அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர், இந்த காலேஜ் ஆர்டர் பேசிஸில் நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரவுண்டு 2க்கான அந்த சாய்ஸஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு அதற்கடுத்ததாக உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரவுண்டு 2 மாணவர்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ முதல்ல போட்டிருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக், இசிஇ, ட்ரிபிள்இ வச்சு உங்களுக்கு டாப் காலேஜஸ் லிஸ்ட் வச்சு போட்டிருக்கேன் நான். அந்த இதுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இடையில அந்த காலேஜஸ் எல்லாம் வச்சா உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த காலேஜஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற இதில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இடையில நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும்போது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த காலேஜும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் இதில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எதுவுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸில் தான் வேணும் அப்படின்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டும் நான் வந்து அந்த லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரி காரைக்குடியில் இருக்கிற அந்த காலேஜும், அதுக்கப்புறம் சிப்பட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பெட் அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த காலேஜும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதனோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செக்ரியில் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கிண்டியில் இருக்கக்கூடிய சிப்பெட் அந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் அந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸஸில் வைங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குரிய ஏசிடி கேம்பஸ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்கும். லெதர் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாய்ஸஸில் வைங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு அதில் படிக்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வேணும்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கூட வச்சுக்கலாம் அந்த இதெல்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து உங்களோட சாய்ஸஸ் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பேஸில் வைங்க. இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வச்சு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸாகவும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களோட காலேஜ் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெடி பண்ணி முடிங்க. உங்களுக்கு அதுக்கு அடுத்த வீடியோவாக வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து லிஸ்ட்டில் வச்சு உங்களுக்கு ஃபுல்லான சாம்பிள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.